எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரசம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அது நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போது மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் 10 வெந்தயம் போட்டுக்கலாம். நிறைய வெந்தயம் போடக்கூடாது. 4 பூண்டு பல், ஒரு வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா அடுத்தது கடைசியாக போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுங்க. இது வறுக்கிறப்போ கருகக்கூடாது. இதுதான் ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கருக விடாமல் இந்த மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு தனியாக ஆற விட்டுருங்க. இப்போது ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போது இதை தோலை உரிச்சிட்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா அடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நான் இப்போது தண்ணி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருந்து கழுவி அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தாளிப்பு பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இதை மூடி வச்சு தான் நான் பொரிய விடுவேன், ஏன்னா மேலையெல்லாம் தெறிக்கும். அதனால் வரமிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரசத்தை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா நுர வர அளவுக்கு இந்த தக்காளி கொதிக்க விடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதித்தா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இந்த மாதிரி நுர வர்றப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் ப்ளைன் ரைஸ் கூட அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பொரியல் எதுவும் தேவையில்லை. அப்பளம் இருந்தால் கூட போதும்.